ஐயாயிரம் போட்டாங்களா? ஏன்டா ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப வச்சு இனிமையான அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னேன். அதுல 10 பேர் ஏன்னா அந்த வீசே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இருந்தா 5000 போட்டு விட்டாங்க. இதுக்கு இன்னும் இது என்ன பிரமாதம்? இதோட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிளை, இன்னும் நிறைய இருக்கு. திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. அழியலாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கலாம். மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்றதுக்கு நீங்க முதல்ல யோசிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும் சொன்ன பூராமே காணாம அந்த ஆளுங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப வந்து பார்க்க எவனையும் சொல்றானோ அவங்க ஆளை காணும். ரொம்ப விளாவரியா பேசுறது வெறும் சிக்கலாகி போகும். அது வேணாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி முடியும்? தஞ்சாவூர் போகிற மாதிரி நிக்குது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுக ஒரு சாதாரண சாம்ராஜ்யமாக அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே சேர்க்க. இப்ப இடையில ஒரு சம்பவம் வச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னா பாருங்க, அங்க நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காலை போய் யாராவது சொல்லிட்டாங்க. 5000 போட்டாங்களா? ஏன்டா ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப வச்சு இவையான அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னேன். அதுல 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த வீசே வெளியே வரல. நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற.